வந்து இன்னைக்கு ஃபண்டிங் அண்ட் கைடன்ஸை பற்றி ஐயாத்துரை சாரை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம். ஃபண்டிங்கில் நம்ம வந்து ஜென்ரலாக கூகுளில் பார்த்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வழக்கம் போல் எல்லார் மாதிரியும் இல்லாமல் லைவாக அதில் இருந்து அதில் பழக்கப்பட்ட ஒரு ஒருத்தங்கள்கிட்ட வந்து கேட்டால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நிறையா பேருக்கு போய் சேருன்ற முயற்சியில் நாங்கள் காரைக்குடியிலேருந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ ஐயாத்துரை சாரை மீட் பண்ணுவோம். சார், நாங்கள் வந்து ஐபிசிஎன் மாற்றம் டீம்லேருந்து வந்திருக்கோம். என்னோட நேம் முக்தால், மேனகா, ராமையா, அழகப்பன், அண்ணாமலை. எங்களோட 6 மெம்பர்ஸும் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கோம். ஐபிசிஎன்றது வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் பண்ண ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் எல்லாருமே ஸ்டார்ட் அப் பண்ணணுன்ற ஒரு இனிஷியேட்டிவ்காண்டி இதை எங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து ஃபண்டிங் கைடன்ஸ் உங்கள்கிட்ட இருந்து நிறையா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி ஒரு ஈகரோட வந்திருக்கோம் சார். So I'm very glad to receive you all. Thank you, sir. Mayyathurey, retired chief manager from Indian Overseas Bank. I joined the bank in 1979 as clerk and worked in various capacities in different places in different parts of the country. Finally, I worked as chief manager in our central office in credit monitoring department. I handled almost all the advances loan portfolios in different branches. Rural, urban, semi-urban, metros. So, I'll be very glad to answer your queries, whatever you are asking, and I'll be happy to interact with you on the subjects. Okay. சார், இப்போ வந்து ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரியான லோன்ஸ்லாம் பேங்க் இப்போ அவைலபிலிட்டி இருக்குங்க? See, அதாவது முன்னால் வந்து கன்சர்வேட்டிவ் பேங்கிங்கில் இருந்தோம். இப்போ 1991 பிறகு குளோபலைசேஷன் ஆரம்பித்த பிறகு இந்தியாவுடைய பேங்கிங் ஹஸ் கான் த்ரூ எ லாட் ஆஃப் சீ சேஞ்சஸ். அது பிறகு இப்போ எல்லாத்துக்குமே லோன் உண்டு, ப்ரொவைடட் யூ ஆர் ஹேவிங் த இன்க்ளினேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டு டூ இட். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன விதமான ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்க போறீங்க. நாங்கள் ஒருத்தர் வந்து திடீர்னு பேங்க்கில் வந்து லோன் வேணும்னு கேட்டாங்கன்னா வில் சி 3 C's, 3 C பற்றி கவனமாக பார்ப்போம். ஒன் இஸ் கேபிட்டல், செகண்ட் இஸ் கெப்பாசிட்டி, தேர்ட் கேரக்டர். கேபிட்டல் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மூலதனம் நீங்கள் வச்சிருக்கீங்க. கேரக்டர், உங்களுடைய கேரக்டர்னா பர்சனல் கேரக்டர் இல்லை, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுல உங்களுடைய பிஸ்னஸ் கேரக்டர், whether you are capable of doing it, whether உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குதா, அந்த பிஸ்னஸ் தெரியுமா, உங்களால் பண்ண முடியுமா. இது கெப்பாசிட்டி, உங்களை செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடம், ஏரியா, ஆழ்பலம், இதெல்லாம் உங்களுக்கு சரியாக இதெல்லாம் பார்த்த பிறகு இது உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் உங்களுடைய அனுபவத்தை பரிசோதிக்கிறோம். புதிதாக தொடங்க போறதாக இருந்தால் உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய எதிர்பார்ப்பு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வந்து கிரெடிட் டெசிஷன் அப்படிங்கிறது என்ன, லோன் எப்படி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கு வங்கியின் அதிகாரிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே அதனால் நீங்க முதலில் வங்கியை அணுகும் போது என்ன விதமான தொழில், எப்படி செய்ய போறீங்க, இதை எப்படி எப்படி பிரச்சனைகள் வரலாம், என்ன மாதிரி சந்திக்க போறீங்க, என்ன விதமான மூலதனம் கொண்டு வருவீங்க, இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Now coming to the point, after this in 2014, இப்போ வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு நிறைய தொழில் சுதந்திரத்துக்கு நிறைய சொல்லியிருக்காரு. அதனால இந்த தொழிலுக்குத்தான் உண்டு, இந்த தொழிலுக்கு கிடையாதுங்கிறதுலாம் இல்லை. இது கவர்மெண்டுடைய பாலிசி வந்து எஸ்எம்இ செக்டரை மிக அதிகமாக என்கரேஜ் பண்ணுங்கிறது. எஸ்எம்இங்கிறது யூ நோ தட், ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ அதனால சிறு தொழில், குறு தொழில், இவர்களுக்கு இதுகளுக்கெல்லாம் மிக அதிகமாக கவர்மெண்ட்டும் செய்கிறது. அதற்கான பல மானியங்கள், வட்டியில் சலுகைகள் இதெல்லாம் இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு வங்கியில் சரியான முறைகள்னா நீங்க வந்து அதுல ஆர்வத்தோட போய் அணுகுனீங்கன்னா எல்லா விதமான உதவிகளையும் எல்லா வங்கிகளும் கொடுக்க தயாராக இருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிசினஸ், இப்போ வந்து நீங்க ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கான நிறைய தகவல் சொன்னீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னொரு இதுக்கு வந்து ஸ்கேல் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான லோன்ஸ், அவங்க என்னென்ன பண்ணணும்?
புதிதாக தொடங்குவதற்கும் உண்டு, ஏற்கனவே இருக்க தொழில்களுக்கும் உண்டு. வங்கியாளர்கள் எப்போ வந்து ரொம்ப திருப்தியாக இருப்பாங்கன்னா, இருக்கக்கூடிய தொழிலுக்கு வந்து மேற்கொண்டு அதற்கு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா புதிதாக தொழில் தொடங்குறவர்கள் எந்த அளவிற்கு அவர் வந்து சிறப்புடைய நடத்துவார் அப்படிங்கிற சந்தேகம் எப்பவுமே வங்கியாளருக்கு உண்டு. ஏன்னா இப்போ வந்து வராக்கடன்கள் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் மிக அதிகமாக கூடிக்கொண்டு வருவதனால் வங்கியின் அதிகாரிகளுக்கு வந்து நாம் கொடுக்கும் முதல் திரும்பி வருமா என்கின்ற சந்தேகம் மிக அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற போது இருக்கக்கூடிய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்றால் அதற்கான கடன் மிக சுலபமாக வங்கியில் பெற முடியும். முன்னாலேயே நீங்கள் வாங்கி இருந்தால் அதே வங்கியில் அணுகுவதுதான் மிகச் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் செக்டார் இருக்குங்க இல்லையா, மேனுஃபேக்சரிங் செக்டார், சர்வீஸ் செக்டார், அந்த மாதிரி இந்த செக்டார்ஸ்ல வந்து எந்த செக்டார் வந்து பேங்க் டக்குன்னு ப்ரிஃபர் பண்ணி லோன் கொடுப்பாங்க? எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இன்க்ளூடிங் சர்வீஸ் செக்டார்ஸ், ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் எல்லாத்துக்குமே எந்த செக்டாருக்கு இருக்கிறதுலே ஹை லைக் லோன் பே என்ன? அதாவது இப்போ வந்து அரசினுடைய கொள்கைப்படி விவசாயம் சார்ந்த தொழில்கள், சிறு குறு தொழில்கள் இவைகளுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும். முன்னுரிமை வழங்கப்படுங்கிறதுனால மற்ற தொழில்களுக்கு கடன் இல்லை என்கிறது எல்லா தொழில்களுக்குமே உண்டு. இவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இதற்கு வந்து ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் படி கடன் கேட்டு மனு செய்த இத்தனை நாட்களுக்குள், குறிப்பிட்ட நாட்களுக்குள் அந்த கடன் மனுவினுடைய மீது முடிவு சொல்ல வேண்டும் என்பது வங்கிகளுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி வங்கிகள் அந்த கடன் மனுவை பரிசீலிச்சு அந்த லோன்ல வாங்குவோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து இப்பமா கம்பேர் டு டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட இருக்கும். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டெவலப்பிங் நவ் ரீச்சிங் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப். இப்போ நம்ம வந்து காம்படிட்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதே வந்து நீங்க யூஎஸ்ல கம்பேர் பண்ணீங்கன்னா 2%, 4%, 3% நம்மகிட்ட வந்து கூட இருக்கு. இருந்தாலும் இங்க இருக்க வங்கிகள்ல வந்து 91க்கு பிறகு பிரைம் லெண்டிங் ரேட்டுங்கிறது வந்தது. அதுக்கு பிறகு இப்ப பிபிஎல்ஆர்னு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து காஸ்ட் பேஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. இப்ப அந்தந்த வங்கியும் அவர்களுடைய டெபாசிட்டுக்கு கொடுக்கக்கூடிய வட்டிகளை பொறுத்து அவர்கள் கடன் கொடுக்கக்கூடிய கடனுக்கு வட்டி சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி வந்து ஒரு அனுமதி மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதுபடி பார்த்தா என்னன்னா இப்போ வந்து காம்படிட்டிவ் பேங்கிங், ஏன்னா ஒரு பேங்க் இல்லைன்னா இன்னொரு பேங்க் கொடுக்கும். அதனால வந்து யாருமே மிக அதிகமான வட்டி விகிதம் ஒவ்வொரு பேங்குகளுக்கும் இருக்காது. என்னை பொறுத்த நான் வந்து ஒரு அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கியில பணிபுரிந்ததுனால என்னை பொறுத்தவரை அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் வந்து கடன் பெறுவது மிக நல்லது என்பது நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவர்களால் வந்து ஓரளவு காம்படிட்டிவ் அண்ட் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் கொடுக்க முடியும். அதாவது கவர்மெண்ட் பேங்க்ஸ், எஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், எஸ். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் அந்த மாதிரினா லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி இல்லை லேண்ட் அந்த மாதிரி ப்ராஃபிட் கேட்குறாங்க, அந்த மாதிரி வச்செல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, சரியான தகவல் இல்லை. அதாவது இதில் வந்து பலவிதமான தொழில்கள் இருக்கு. மேனுஃபேக்சரிங்க்கு வந்து அரசாங்கம் மிக அதிகமாக ஊக்குவிப்பு செய்யணும்னு சொல்லுது. இதில் வந்து 1 கோடி வரை தனிநபராக இருந்தால், 1 கோடி வரை சிறு தொழில் எஸ்எம்இ செக்டராக இருந்தால் அந்த பிணை, அது தமிழ் என்ன சொல்ற, செக்யூரிட்டி வாங்கக்கூடாது. அதுவே கம்பெனி ஸ்டாக் அந்த மாதிரி இருந்தால் 2 கோடி வரை வாங்கக்கூடாது. அதனால சொத்து கொடுத்தா தான் கடன் கொடுப்பாங்க வங்கியில் அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை. அது அந்த தொழில் இன்னொன்று வங்கியாளர்களுக்கு வந்து திருப்தி அடையணும். அதாவது எல்லாருமே இப்ப தொழில் ஆர்வப்பட்டு கடன் கிடைக்குதுன்னா அதுக்கு வந்து அவர்களுடைய ஆர்வம், அந்த தொழிலுடைய ஈடுபாடு எங்க இருக்குங்கிறத வந்து வங்கியாளர் திருப்தியாக நிச்சயமாக செய்வாங்க. அது வந்து செக்யூரிட்டி வந்து நிச்சயமாக ஒரு கிரைட்டீரியா லோனை டிசைட் பண்ணுங்கிறது இருக்காது. சார், நம்ம இன்னும் இதை பற்றி இது பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது, பேங்க்லாம் வந்து பிஸ்னஸ்
ஸ்டார்ட் பண்ண போறவங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்குறதான்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா? இன்னும் இது போயிட்டு இருக்க நடைமுறையில கண்டிப்பாக கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்து வாரியாக முன்னோடி வங்கின்னு ஒரு வங்கி அந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வங்கி கிளைகளை கொண்ட வங்கிக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை ஒரு சிறு தொழில் பயிற்சி மையம் இங்கே காரைக்குடி பக்கத்தில் அமராவதி புதூரில் அது செயல்படுகிறது. இதை தொழில் முனைவோர் விண்ணப்பித்து அதற்கு அந்த பயிற்சி பெறலாம். எல்லா விதமான சிறு தொழில்களுக்கும் சிறு குறு தொழில்களுக்கான பயிற்சி அங்கே அளிக்கப்படுகிறது. இதற்கு பலவிதமான ஈவன் சப்சிடிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க யூனிட் பே எனிதிங் இலவசமாக, இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு சில வசதிகளை செய்து கொடுத்து இது போன்ற பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இது நிச்சயமாக தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ளலாம். சார் இவெல்லாம் ஓகே, இந்தியா இப்போ ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் சந்திச்சோம். 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு ஃபுல்லாக பேன் பண்ணி புதுசாக 2000 ரூபாய் நோட்லாம் வெளியிட்டாங்க. ஸோ இது வந்ததுக்கப்புறம் டிமானிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் இனிமேல் எப்படி இருக்க போகுது? பேங்க்கு இந்த லோன் எல்லாம் மாறுமா? இந்த இதுவும் மணி கண்ட்ரோல்லாம் நிறையா வந்துருச்சுங்க சார். இதனால பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்காது. டிமானிட்டைசேஷன் இஸ் a monetary tool used by Reserve Bank of India to contain the black money and fake notes. Okay, அதனால இது it's a process. It may have some impact for 3 to 6 months. Definitely in long run it will definitely help because it is going to boost the tax revenue. இன்னும் நிறைய இது யாரெல்லாம் இதுவரை டாக்ஸ்ல அசஸ் ஆகாம இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் அசஸ்ல இப்ப நேச்சுரலி they are going to come. அதனால இதனுடைய டாக்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால கவர்மெண்ட் சப்போர்ட் அதிகமாகும். டெம்பரரி செட்பேக் நிச்சயமாக மணி சர்க்குலேஷன் கம்மியானதுனால இந்த 3 to 6 months இருந்திருக்கும். ஒன்று. இன்னொன்னு இது ஏறக்கூடிய இது அன்அக்கவுண்டட் மணியா இருந்ததெல்லாம் இந்த டிமானிட்டைசேஷனால இட் ஹஸ் கம் as accounted, which is a very good thing for a developing economy. ஏன்னா ஒரு அன்அக்கவுண்டட் அண்ட் ஹோர்டட் மணி, அதாவது பதுக்கப்பட்ட பணம் நிச்சயமாக நாட்டின் பொருளாதாரத்துக்கோ அல்லது ஜிடிபியை கணக்கு பண்றதுக்கோ எந்த வகையிலுமே பயன்படாது. நிச்சயமாக இப்ப அக்கவுண்டட் மணிங்கிறது ஜிடிபி குரோத்துக்கும் நாட்டின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கும் மிக அதிகமாக பயன்படும். என்ன சொல்ல போனா இது வங்கிகளுக்கு நோ காஸ்ட் டெபாசிட் கூடி இருக்கு. நோ காஸ்ட் டெபாசிட் கரண்ட் அக்கவுண்ட்ல செய்யக்கூடிய டெபாசிட். லோ காஸ்ட் டெபாசிட்ங்கிறது சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல செய்யக்கூடிய டெபாசிட். இந்த பணம் இந்த டிமானிட்டைசேஷனால வங்கிகள்ல மிக அதிகமாக வளர்ந்திருக்கு. அப்போ வங்கிகளுக்கு மிக குறைந்த வட்டியில் பணம் கிடைக்கும் போது அதை நிச்சயமாக கடன் கொடுப்பதற்கு மிக ஏதுவாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா இது demonetization as a help to the banks to develop their resources to lend more. So it will be a good thing for starting a business people. இதுல இன்னொரு क्वेश्चन இருக்கு. சொல்லுங்க, இதெல்லாம் கேட்கலாம். இந்த சொல்றாங்க ஆன்லைன்ல எல்லா டிரான்சாக்ஷன் பண்ண போறோம், நோ கேஷ் வரப்போகுது இந்தியாலன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு இது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய முடிவு. அதாவது இந்தியா போல் ஒரு படிப்பறிவு அதிகம் இல்லாத ஒரு நாட்டில் மிக வேகமாக இதை செயல்படுத்துவது என்பது இயலாத காரியம். அதே சமயத்தில் இயலாது என்பதால் முயலாமல் இருப்பது மிக முட்டாள்தனமான விஷயம். ரொம்ப I can put it forthright. அதனால சிரமங்கிறதுனால முயற்சி பண்ணாம இருக்கிறது மிக முட்டாள்தனமான விஷயம். எனவே இது முயற்சி பண்ணணும். ஏன்னா வளர்ந்து வரும் நாடுகள் எல்லாம் கரன்சிலெஸ் எக்கானமி நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த பிரெக்சிட் வந்ததுனால இல்லாட்டினா யூகேல இங்கிலாந்துல 2020க்கு பிறகு கரன்சியே இல்லாத ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க? They are going to use online transactions, smart cards, other things. முதலில் கிராமப்புறங்களில் தெரியாம இருந்தாலும் நகர்ப்புறங்களில் இருக்காத இதை முதல்ல பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்புறம் இவங்களை பார்த்து இதுல உள்ள சில பயன்களை பார்த்து மற்றவர்களும் வருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அது ஆன்லைன்ல என்ன பெரிய அட்வான்டேஜ். டவுனுக்கு போறீங்க, இன்னைக்கு நீங்க போற இடத்துல கேஷை கொண்டுட்டு பேங்க்ல போய் ஒரு கேஷ் எடுக்கணும், அதை எடுத்துட்டு போகணும், பாதுகாப்பா கொண்டு போகணும். இல்ல டிராவல் பண்ணி சென்னைக்கு போறீங்க, காலேஜ் போகுது, அதெல்லாம் இல்ல ஆன்லைன்ல. நீங்க உங்களுடைய பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் யாருக்கும் சொல்லாமல் வைத்திருந்தால்
பின் அண்ட் பாஸ்வேர்டு எங்க இருந்தாலும் இதை டிரான்சாக்ட் பண்ணி கொண்டு முடியும். அதனால மிக வசதியான ஒரு சேஃப் அண்ட் செக்யூர். எஸ், அதனால இது வரவேற்க ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரத்துக்கு மிக மிக அவசியமானது. அதான் இப்போ நாங்கள் என்னன்னா பிரைவேட் பேங்க்ல கேட்டதுக்கும் கவர்மெண்ட் பேங்க்ல கேட்டதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிரைவேட் என்ன சொல்றாங்கன்னா 1 இயருக்கு மேலே தான் நாங்கள் லோன் தருவோம், புதுசாக ஃப்ரெஷர்ஸ்க்கு நாங்கள் நம்பி லோன் கொடுக்கறது இல்லை. அப்படி இருந்தாலும் நாங்கள் இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் பார்த்து அவங்களோட இது எப்படி இருக்கு, ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது பொதுவான கருத்து. ஆனால் ரிசர்வ் வங்கியினுடைய அறிவுறுத்தல் படி இந்த கடன் கொடுக்கறதுக்கு பிரைவேட் பேங்க்கு பப்ளிக் செக்டார் பேங்க்குங்கிற வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே அந்த கடன் அவசியமாக கொடுக்கணும். இதில் அதாவது இருக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு அவங்களுடைய இன்கம் டேக்ஸ், பேலன்ஸ் ஷீட்டு, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம். புதிய பிஸ்னஸ்க்கு எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, புதிய பிஸ்னஸ்க்கு பிரைவேட் செக்டார் கொடுக்கவே மாட்டாங்களா? இல்லை, அது தவறான கருத்து. நிச்சயமாக பிரைவேட் பேங்க்ஸும் கண்டிப்பாக புதிய தொழிலுக்கு கடன் கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியாது என்று சொல்ல முடியாது ரிசர்வ் வங்கி சட்டத்தின்படி. ஒன்று. இரண்டாவது, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கு தே ஆர் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் நேஷன் பில்டிங். இட் டசன்ட் மீன் தட் பிரைவேட் செக்டார் டசன்ட் ஹேவ். எல்லாருக்கும் இருக்கு நேஷன் பில்டிங்ல. ஆண்டாண்டு காலமாக பிரைவேட் செக்டாருங்கிறது சாதாரண மக்கள் அணுக முடியாத ஒரு நிலையில இருந்துச்சுங்கிற ஒரு காரணத்தினால அப்படியே தொடர்ந்து அதையே அவங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பிரைவேட் செக்டார் தயங்குறாங்க. பப்ளிக் செக்டார் எப்பவுமே அவங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இருந்தனால தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாங்க. அதனால இதுல பிரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாருங்கிறது வித்தியாசங்கிறது. எல்லாரும் கடன் கொடுக்கணும். இது எல்லாருமே ரிசர்வ் பேங்க் அறிவுறுத்தலோடையும் வழிமுறைகளோடையும் சட்டத்தின்படி தான் நான் நடந்துட்டு இருக்காங்க. அதனால இது கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. கொடுக்க முடியாதுன்னு சொன்னா ஈவன் அந்த கிளைகளுடைய லைசன்ஸே கேன்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு ரிசர்வ் பேங்க் போகலாம். இதுல எல்லாம் முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவது, இருக்கக்கூடிய பிசினஸுக்கு தான் அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட்டு, டாக்ஸ் அசஸ்மெண்ட் எல்லாம் தேவைப்படும். புதிதாக போகக்கூடியதுக்கு ப்ரொபோஸ்டு எஸ்டிமேட் இது பண்ணி கொடுத்தா போதும். இதை ஒத்துக்கிட்டு பேங்க் கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லை இருக்கிற தொழில் தான் கொடுக்கணும்னா புதிய தொழில் யாருமே ஆரம்பிக்க முடியாது, நாடு வளர்ச்சி அடைய முடியாது. அதனால புதிய தொழில் பழைய தொழில் என்ற வித்தியாசம் இல்லை. எல்லாத்துக்குமே நான் சொல்ல மாதிரி இந்த 3 C's கேபிட்டல், கெப்பாசிட்டி, கேரக்டர் இதை பார்த்துட்டு எல்லாவற்றுக்கும் மேனுஃபேக்சரிங், ட்ரேட், சர்வீஸ் எல்லாத்துக்கும் கடன் கண்டிப்பாக கொடுக்க வேணும். இதுல எந்த விதமான பாகுபாடும் பிரைவேட்டுங்கிறதும் பப்ளிக் செக்டாருங்கிறதும் கிடையாது. ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் நீங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பீங்க? உங்களுடைய அதான் நான் சொன்னேன் 3C அதை பொறுத்து. ஒரு நீங்க ஒரு அந்த தியேட்டர்ல கொடுக்கறது எதுக்கு என்னன்னா பாப்கார்ன். ஒரு பாப்கார்ன் யூனிட் போட போறேன். ஒரு பாப்கார்ன் யூனிட் போட போறதுக்கு எவ்வளவு தேவைப்படும், ஒரு சேலம் ஸ்டீல் பிளான்ட் மாதிரி போறதுக்கு எவ்வளவு தேவைப்படும். ஸோ இதோடைய அசஸ்மெண்ட் இதை நாங்கள் பார்ப்போம். ஒரு மிஷினரி வாங்கணும், இடம் வாங்கணும், இடம் வாடகைக்கு பிடிக்கணும், அதில் சில டேபிள், சில எக்யூப்மெண்ட்ஸ் போடணும். ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளவு தேவைப்படுது, அதனுடைய நீங்கள் கேபிட்டல் எவ்வளவு கொண்டு வர்றீங்க, அதற்கு அதாவது நிலையான சொத்துக்கள் ஏற்படுத்துறதுக்கு உங்களுடைய பங்கு எவ்வளவு, வங்கியின் பங்கு எவ்வளவு, ஒர்க்கிங் கேபிட்டல் நடைமுறை மூலதனத்துக்கு நீங்க என்ன கொண்டு வரீங்க, நம்ம என்ன கொண்டு வர்றோம். நடைமுறை மூலதனம்னா மினிமம் 25% நீங்க கொண்டு வரணும், 75% வங்கி கொடுக்கும். இது மாதிரி சில வழிமுறைகள் இருக்கு. அதுபடி நம்ம சார் இதை பத்தி பெட்டரான டீடைல்ஸ் கிடைக்கணும்னா பேங்க்ல போனா நமக்கு ரைட் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. எந்த விதமான தொழிலுக்குன்னு சொல்லி நீங்க பேங்க் அணுகுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கூடாது. அதாவது மேனுஃபேக்சரிங்கும் ட்ரேடும் ஒன்றாக முடியாது, ட்ரேடும் சர்வீஸும் ஒன்றாக முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், சப்போஸ் ஹைசி ட்ரேடுன்னு கூட ஒன்று நடக்கும். என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சைனாவிலேருந்து ஒரு ஷிப்மெண்ட் கன்சைன்மெண்ட் வந்துட்டு ஷிப்பில் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் கொண்டு தூத்துக்குடியில் இறக்கி அதை விற்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த சமயத்தில் யூ ஆர் அ ட்ரேடர், யூ ஆர் சிட்டிங் இன் சம்வேர் இன் கொல்கட்டா ஆர் சென்னை. அப்போ உங்களோட எனக்கு ஒரு ஷிப்மெண்ட் இந்த மாதிரி இவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு இந்த எக்யூப்மெண்ட் இது வேணும்னு சொல்லி ஒருத்தன் குஜராத்லேருந்து ஒருத்தன் கேட்குறான். அப்போ நீ என்ன பண்ற, அங்கேருந்து வந்த மெட்டீரியலை அப்படியே யூ ஆர் டிரான்ஸ்ஃபரிங் டு குஜராத். திஸ் இஸ் கால்ட் ஹை சி ட்ரேடு. ஸோ அதனால இதுவும் பண்ண முடியும், இதுக்கும் லோன் கொடுக்க முடியும். அதனால எதுக்குமே இல்லை அப்படிங்கிறது இல்லை. இதனால ட்ரேடுங்கிறது பல விதமாக இருக்கு. இது ட்ரேடு நான் இப்போ சொன்னது. மேனுஃபேக்சரிங்கிறது ஒரு இடத்துல நடக்கக்கூடியது. சர்வீஸுங்கிறது as you said வேரிய சர்வீஸ் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ், சாஃப்ட்வேர்லாம் சர்வீஸ் தான் அதிகம். அந்த மாதிரி சில சமாச்சாரங்கள் இருக்கு. அதனால எல்லாத்துக்குமே கடன் உண்டு.
சார் சப்சிடிஸ் பற்றி எஸ், சப்சிடிங்கிறது வந்து அதாவது தொழிலுக்கு தகுந்த மாதிரி உண்டு. ஏரியாவுக்கு, அதாவது பிற்படுத்தப்பட்ட ஏரியா, தொழில் ரீதியாக வளர்ச்சி பெறாத மாவட்டங்கள் அப்படின்னு அல்லது கண்டறியப்பட்டிருக்கும். அது மாதிரி உள்ளதுகளுக்கு வித்தியாசம் உண்டு. தென் ஷெட்யூல் காஸ்டுக்கு சற்று கூடுதலாக முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதால் அவர்களுக்கு சற்று அதிகமான மானியங்கள் உண்டு. அதனால இன்னொன்று சிப்காட், ஒவ்வொரு மாநிலமுமே வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் யூனிட் ஏரியான்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஏரியாவில் தொழில் தொடங்கினா அதுக்கு சில விதமான மானியங்கள் உண்டு. அதனால மானியங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்க போகிற தொழிலையும் செய்ய போகிற ஏரியாவும் பொறுத்து மாறுபடும். எஸ். சார் இப்போ ஐபிசிஎன் பற்றி நாங்கள் முன்னாடியே உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, சரி. அது வந்து பர்டிகுலராக ஒன் கம்யூனிட்டின்ற மாதிரி கிடையாது. அதில் எல்லா பிஸ்னஸ் பண்ண இன்ட்ராக்ஷனும் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரினா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வளரும் அப்படின்றதுக்காண்டி எங்கள் யூத்தையும் அதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கணும்னு நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் இப்போ ஃபண்டிங் அண்ட் கைடன்ஸ்னு உங்களை வந்து ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் இறங்கி மீட் பண்ண வந்திருக்கோம். இந்த மாதிரி ஐபிசிஎன் எடுக்கிற இனிஷியேஷனுக்குலாம் நீங்கள் என்ன உங்கள் பதிவு ஏதாவது சொல்லுங்கள்? அதாவது வளர்ந்து வருகிற தலைமுறைக்கு, அது குறிப்பாக மாணவர்களுக்கு இது போல சில விஷயங்கள்ல பிராக்டிக்கலாக இது மாதிரி சில அனுபவம் கொடுக்கிறது மிக முக்கியமானது, நல்லதும் கூட, வரவேற்கத்தக்கதும். இதை இன்னமும் அவர்கள் வந்து அந்தந்த தொழிலை ஆரம்பிக்க போகும்போது இன்னும் மிக அதிகமான அனுபவங்கள் ஏற்படும். என்ன, அவர்களுக்கு வந்து மிக நிச்சயமாக ஆர்வம், தொழில் செய்ய வேண்டிய ஆர்வம் இருந்தால் எதையும் எந்த தடைகளையும் மீறி வரலாம். நிச்சயமாக அரசும் அரசுடைய எல்லா வங்கிகளும் இதற்காக உதவி செய்ய தயாராக இருக்கிறது. எனவே இளைஞர்கள் இது போன்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். இது நல்ல முயற்சி, வெற்றி பெறட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், எங்களுக்காக இவ்வளோ டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ. மிக்க நன்றி. எனக்கும் உங்களுடைய ஆஸ் ஐ டோல்ட் யூ இயர்லியர், 2 பணி ஓய்வு பெற்று 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய பல விஷயங்களை ரெஃப்ரெஷ் பண்ணி கொள்ள உதவிய உங்களுக்கும் நன்றி. நீங்கள் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.